அகப்பொருளில் இருக்கிற முதற் பொருள் அதில் இருக்கிற பொழுதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொழுதோட வகைகள் என்னதுன்னா பெரும்பொழுது சிறுபொழுது. இது 2 வகையாக பிரிக்காங்க. இதில் வந்து பெரும்பொழுது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓர் ஆண்டில் இருக்கிற, அதாவது ஒரு வருஷத்தில் இருக்கிற 6 கூறுகள். கார்காலம் அது வந்து ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனி காலம் மார்கழி தை, பின்பனி காலம் மாசி பங்குனி, இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி, முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. கார்காலம் அப்படின்னா மழைக்காலம், குளிர்காலம்னா குளிர் காலம், முன்பனி காலம்னா பனி விழுற காலம், பின்பனி காலம்னா பனி விழுற காலம்தான். அதுக்கப்புறம் இளவேநீர் காலம்னா கோடைக்காலம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அடுத்து முதுவேநீர் காலம்னாலும் கோடைக்காலம் அதாவது மே மாதம் அது வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 6ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த 6ல் அந்த 12 மாதங்களை 2 மாதமாக கார்காலம்னா ஆவணி புரட்டாசி மழைக்காலம், குளிர்காலம்னா ஐப்பசி கார்த்திகை, முன்பனி காலம்னா மார்கழி தை, அப்புறம் பின்பனி காலம்னா பனிக்காலத்துக்கு அப்புறம் உள்ள மாதத்தை வந்து மாசி பங்குனி, அதுக்கப்புறம் இளவேநீர் காலம்னா வெயில் காலத்துக்கு முன்னாடி உள்ளது, அப்புறம் முதுவேநீர் காலம்னா ஆனி ஆடி இப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதுதான் பெரும்பொழுது. அதாவது வருஷத்தில் இருக்கிற காலநிலைகளை தான் பிரித்து எடுத்திருக்காங்க. அடுத்து சிறுபொழுது. இந்த சிறுபொழுது வந்து ஒரு நாளில் இருக்கிற 6 கூறுகளாக பிரிச்சிருக்காங்க. அதாவது நேரத்தை காலை அப்படிங்கிறது வந்து காலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். நண்பகல் அப்படின்னா 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். ஏற்பாடு அப்படின்னா பிற்பகல் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அதாவது ஏற்பாடு அப்படின்னா எல் ப்ளஸ் பாடு அப்படிங்கிறது தான் இதோட பிரித்து எழுதுறது. எல் அப்படின்னா ஞாயிறு அப்புறம் பாடுனா மழை நேரம். ஞாயிறு அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா சூரியன் வந்து மறையிற நேரத்தை தான் என்னது ஏற்பாடு அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் 4வது என்னதுன்னா மாலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். யாம் அப்படின்னா 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், இரவு 2 மணி வரைக்கும். அப்புறம் வைகரைனா இரவு 2 மணிலேருந்து 6 மணிக்கு, அதாவது காலையில். இது வந்து யாம் அப்படின்னா மிட் நைட்டு, அது வந்து யாம் சொல்கிறாங்க. இது வந்து 6ஆக அப்படி பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திணையும் பொழுதும். அதாவது திணையும் பொழுதும் அப்படின்னா திணை அப்படின்னா அந்த 5 நிலம் நம்ம பார்த்தோம்னா அந்த 5 நிலத்துக்கும் அந்த பெரும்பொழுது சிறும்பொழுதும் என்னது இருக்குன்னா ஒரே மாதிரி வராது, ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் திணையும் பொழுதும் அப்படின்னா ஒவ்வொரு நிலத்திற்கும் பெரும்பொழுதும் சிறுபொழுதும் ஒன்று போல் வரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று போல் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திணையும் பெரும்பொழுதும் சிறுபொழுதும் எப்படி வேறுபட்டிருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். குறிஞ்சி அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும். இங்கே வந்து எப்படி இருக்குன்னா குளிர்காலம் பனிக்காலம், அதாவது மலை அந்த இடம்னால குளிர்காலம் பனிக்காலமாக இருக்குது. இங்கே சிறுபொழுது என்னதுன்னா யாம். அதுக்கப்புறம் முல்லை வந்து காடு சார்ந்த இடமும். அப்படின்னா காடுங்கிறதுனால இங்கே வந்து கார்காலம்னா மழைக்காலம் தான் இருக்கும். சிறுபொழுது வந்து என்னதுன்னா மாலை, அந்த டைமை பார்த்துக்கோங்க, அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மருதம் வந்து 6 பெரும்பொழுதுகளும் இருக்குமா, 6மே இருக்கும். கார்காலம், அதுக்கப்புறம் எல்லாம் இளவேநீர் காலம், முன்பனி காலம், குளிர்காலம் எல்லாமே இங்கே இருக்கும். இங்கோட சிறுபொழுது என்னதுன்னா வைகரை. அதுக்கப்புறம் நெய்தலுக்கும் சேம் தான், 6 பெரும்பொழுதுகள் இருக்கும். இங்கே வந்து சிறுபொழுது வந்து ஏற்பாடு. பாலை வந்து இளவேனில், அதாவது இது வந்து பாலைவனம் அப்படிங்கிறனால இளவேனில் முதுவேனில் பின்பனி. வெயில் காலம்தான் இருக்கும். பின்பனி அதாவது நைட் நேரத்தில் பனி பெய்யும். இந்த 3 இருக்கும். அதுக்கப்புறம் நண்பகல். சிறுபொழுது வந்து இதுக்கு வந்து நண்பகல்.